மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்கக் கோரி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் மதுரை தல்லாகுளம் சர்க்கிட் ஹாலில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களிடம் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பழனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சர்க்கரை ஆலையை திறப்பது மற்றும் விவசாய மேம்பாடு குறித்த முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டது. அதில் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையில் மின்சார உபமின் நிலையம் அமைக்க அரசு 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் விவசாயிகளின் பங்குத்தொகையாக 10 கோடி ரூபாய் கொடுத்தும் 75% வேலைகள் முடிந்த நிலையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக மீதி பணிகள் முடிக்கப்படாமல் முடங்கியுள்ளது. இன்னைக்கு மதுரைக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்து தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விவசாய சங்க தலைவர்கள்லாம் சேர்ந்து அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறக்கணும். 2019 மூடி கிடக்கு. ஏற்கனவே அந்த அரசு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் கூட அப்போ திறக்கலை. அதனால் இந்த அரசாச்சும் அவர்கிட்ட சொல்லி அதை திறக்கணும். அதனால் அந்த மில்லு திறந்தாத்தேன் அந்த விவசாயிகளுக்கு ஒரு லட்சம் 1 லட்சம் பேர் இருக்காங்க. கூலி தொழிலாளர்கள் 2 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த ஆலையில் உள்ள ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க தொழிலாளர்கள். மற்றபடி அந்த இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு பயிர் லாபமான பயிர் கரும்பு மட்டும்தான். இதனால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளார்கள். அதனால் உடனே திறக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம். அதை அவர் படித்து பார்த்துட்டு நான் போய் சிஎம்ஐ பார்த்து சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இவ்வளோ பேர் பாதிக்கும்போது இந்த விவசாயத்தை நம்பித்தான் இந்த மாவட்டம் இருக்குது, அதனால் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூரியன் முன்னால் சொல்லியிருக்காங்க. எந்த வழியும் நான் திறக்கிறதுக்கான நான் முயற்சி எடுத்து நடைமுறைப்படுத்துக்கு நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வேற நாங்கள் இது மற்ற நிறைய கோரிக்கைகள்லாம் இருந்தாலும் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் உடனே எல்லா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரையும் பார்க்குறேன், சிஎம்ஐயும் பார்த்து எல்லாம் சந்திச்சு இதை திறக்கிறதுக்கான நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. 19 இருந்து கிடையாது, 19 இருந்து 5-6 வருஷமா போட்டி. என் பழனிசாமி, மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம். அந்த ஒரு சாத்தியார் அணை பெரியார் தண்ணியை பம்பு நம்ம ஊருக்கே அதுதான். சாத்தியார் அணைக்கு தண்ணி வரது போதுமானது இல்லை. அதனால பம்ப் பண்ணி பெரியார் தண்ணியை பம்ப் பண்ணி அந்த ஆலையில விட்டு இந்த பகுதி ஒரு 120 கிராமம் பாயுது. அந்த கிராமம் தண்ணி கொண்டு போயிருந்தா அதையும் நான் பரிசீலனை பண்றேன்னு சொல்லி Jellicate Dhotis and Shirts from the House of Plateau.